ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெரட்டோ பிரின்சிபல் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெரட்டோ பிரின்சிபல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு 80% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 20% ஆஃப் த ஒர்க்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நம்மளோட லைஃப்பில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒர்க் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த வேலையில் உங்களுக்கு ஒரு அவுட்கம்மாக, அதாவது நம்ம நிறைய உழைப்பு போடுறோம், பட் அவுட்கம்ங்கிறது அதுலேருந்து கிடைக்கிற நம்மளுக்கு நன்மை, சக்ஸஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 80% இந்த வேலையிலேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதுலேருந்து எனக்கு 80% அவுட்கம் கிடைக்குங்கிறத நினச்சி நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்கிறது எனக்கு நேரமே கிடையாது அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை செஞ்சோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு முதல்ல ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ரைட்? நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கோம், அதுலேருந்து நிறைய அவுட்புட் வருது அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆக்டிவாக எல்லாரும் இருக்கும், காலையிலேருந்து ராத்திரி மட்டும் என்னவோ வேலை செய்கிறோம், அதனால நம்ம எல்லாருமே ஆக்டிவாக இருக்கோம். ஆனால் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பெரட்டோ பிரின்சிபல்லேருந்து தான் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி உங்களோட லைஃப்பை நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாங்கிறது இந்த பிரின்சிபல்லேருந்து.